ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை நியூ சேனல் மாஸ்டரிங் ஜிஎஸ் வித் சந்தோஷ். நம்ம எக்கனாமிக்ஸில் இப்போது நேஷ்னல் இன்கம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? லாஸ்ட் வீடியோவாக பார்ட் 1 நம்ம இது வரைக்கும் முடிச்சிருப்போம், கரெக்டுங்களா? ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, என்டிபினா என்ன, என்என்பினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெப்ரிசியேஷன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் முடிச்சிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் எப்பப்போ வீடியோ வரவங்க உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வரும்போது நீங்கள் அதை நான் ஓகே வந்துருச்சு, நீங்கள் அப்பயே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஓகே வீடியோ வந்துருச்சு, நம்ம பார்ட் 1 பார்த்துட்டோம், பார்ட் 2 வந்துச்சுன்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஓகே. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ப்பா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம டிப்ரிசியேஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சு, அந்த கிராஸ்லேருந்து டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணால் நெட்டு வரும்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ அடுத்தது ஓகே அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் காஸ்ட் அண்ட் தி மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா? அது என்னப்பா? காரணி செலவு, சந்தை விலை. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்டை பார்த்துருப்போம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இந்த ஃபேக்டர்ஸ்லேருந்து பண்ணக்கூடிய செலவு, அதுதான் ஃபேக்டர் காஸ்ட். இப்போது ஒரு 2 செக்டார் இருக்குன்னு சொன்னோன்னா அதே கான்செப்ட் தான். ஹவுஸ் ஹோல்ட் செக்டாரு, ஓகேவா? ப்ரைவேட் செக்டாரு. ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் கொடுக்குது லேண்டு, லேபரு, கேபிட்டலு, ஆண்டர்பிரனர். இதை வச்சு இந்த ஃபேக்டர்ஸை வச்சு ஒரு பொருளை உற்பத்தி செய்து அந்த பொருளுக்கான விலையை வைக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபேக்டர்ஸுக்கான விலை தான் ஃபேக்டர்ஸ் காஸ்ட். ஓகேவா? இந்த கான்செப்ட் புரியலன்னா அகைன் நீங்கள் என்ன பண்ணணும், முன்னாடி இருக்கிற வீடியோக்கு போய் பார்க்கணும், சரியா? ஓகே, அதுதான் ஃபேக்டர் காஸ்ட். அது ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் நீங்கள் பார்த்து படிப்புங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது என்ன மார்க்கெட் ப்ரைஸ்? மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா, இப்போ இந்த பொருளை இந்த ப்ரைவேட் செக்டர் சந்தையில் விற்க போகுது அப்படின்னா, சந்தையில் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே 100 ரூபாய்க்கு விற்க விட மாட்டாங்க. யார் என்ட்ராவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் என்ட்ரு ஆவாங்க. ஓகேவா? மார்க்கெட்டில் விற்க முடியாது. ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட் என்ட்ராகி நீ 100 ரூபாய்க்கு விற்காத, எனக்கு கொஞ்சம் டேக்ஸ் கொஞ்சம் போடு இதில் அப்படின்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் 30 ரூபா போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 130 ரூபா தான் நீ என்ன பண்ண முடியும்னா சந்தையில் விற்க முடியும். அப்போ இதுதான் என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ், சந்தை விலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ ஃபேக்டர் காஸ்ட் என்பது வேறு, மார்க்கெட் ப்ரைஸ் என்பது வேறு. ஓகே, ஃபேக்டர் காஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தி ஃபேக்டர் காஸ்ட். மார்க்கெட் ப்ரைஸ் எப்போதும் எதை விட அதிகமாக இருக்கும்? ஃபேக்டர் காஸ்ட்டை விட அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் என்ன ஆட் ஆகுது? டேக்ஸ் ஆட் ஆகுது. ஓகேப்பா, டேக்ஸ் ஆட் ஆகுது, ஓகே சொல்லிட்டேன். டேக்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதுமா? நமக்கு இப்போது கவர்மெண்ட் என்ன தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானியம் அப்படின்னு ஒன்று தராங்க. ஓகேவா? மானியம் அப்படின்ட்டு தராங்க. அந்த மானியம் என்பது என்னது? கவர்மெண்ட் யாருக்கு கொடுக்குறது? பீப்புளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற மணி யார்கிட்ட போகுது? பீப்புள் கிட்ட போகுது. ஆனால் டேக்ஸ் பீப்புள் கிட்ட இருந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது. புரியுதா? ஓகேவா? சப்சிடி என்பது கவர்மெண்ட் கிட்ட இருந்து பீப்புள் கிட்ட போகிறது, டேக்ஸ் என்பது பீப்புள் கிட்ட இருந்து கவர்மெண்ட்டுக்கு போகிறது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, டேக்ஸ் ஒரு 50 ரூபா போடுறாங்க அப்படின்னா, சப்சிடி ஒரு 20 ரூபா தராங்கன்னா அதை மைனஸ் பண்ணிடணும். எதுலேருந்து? டேக்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணிடணும். அப்போ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா வரும். ஏன் அப்படின்னா இந்த சப்சிடி என்பது மானியத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயிலாக. ஜஸ்ட் மானியம் என்பது கவர்மெண்ட் பீப்புளுக்கு கொடுக்கறது. அது இலவசமாகவும் பொருளாகவும் கொடுக்கலாம், பணமாகவும் கொடுக்கலாம். ஸோ பணமாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பணமாக ஒரு 20 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 ரூபா 30 ரூபாயிலேருந்து மைனஸ் பண்ணுறது. அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ன பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நெட் இன்டைரக்ட் டேக்ஸ், நிகர மறைமுக வரி. நிகர மறைமுக வரி. இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு போகிறேன். இப்போ இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சாதான் இப்போ நான் சொல்லக்கூடிய ஃபார்முலா புரியும், சரியா? பாருங்க, நிகர மறைமுக வரி என்றால் சப்சிடியிலிருந்து டேக்ஸ்ல இருந்து சப்சிடியை மைனஸ் பண்ணி வரது தான் நிகர மறைமுக வரி, நெட் இன்டைரக்ட் டேக்ஸ். பாருங்க, இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் நான் கண்டுபிடிக்க போறேன். எதை வச்சு பண்றேன்? ஃபேக்டர் காஸ்ட்டை ப்ளஸ் பண்றேன்னா அதை பாருங்க. ஃபேக்டர் காஸ்ட்டை ப்ளஸ் பண்ணனா ப்ளஸ்ஸு டேக்ஸு. ஆனால் டேக்ஸில் நான் எதை மைனஸ் பண்ணிக்கிறேன்? சப்சிடியை மைனஸ் பண்ணிக்கிறேன், மானியத்தை மைனஸ் பண்ணிக்கிறேன். இதை மைனஸ் பண்ணி வரக்கூடிய வேல்யூ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிகர மறைமுக வரி. ஓகேவா? நெட் இன்டைரக்ட் டேக்ஸ். NIT ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது நெட் இன்டைரக்ட் டேக்ஸ்னா என்னது? இன்டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் சப்சிடி தான் நெட் இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா? ஸோ அது
மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்சி. எஃப்சினா ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் சப்சிடி தான் வந்து என்னது மார்க்கெட் ப்ரைஸை கண்டுபிடிப்பாங்க. இப்போ பாருங்க என்என்பி, அதாவது இப்போ இது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஜிடிபி, என்டிபி, என்என்பினா என்னன்னு தெரியும். இப்போ என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் எனக்கு தேவை அப்படின்னா என்ன பண்ண, இப்போ இது கூட விட்டுருங்களேன். இந்த ஃபேக்டர் காஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், ஃபேக்டர் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் பிளஸ் சப்சிடி, சாரி மைனஸ் சப்சிடி வருமா? ஓகே, இன்டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் சப்சிடி, இதுதான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட், என்என்பி அட் மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸ், சாரி இங்க பிளஸ் வரும், ஏன்னா இந்த பக்கம் இஸ் ஈக்குவல் டுக்கு அப்புறம் வந்துருது இல்லையா, அதனால என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்க மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் பிளஸ் சப்சிடி. சரியா, புரியுதா? காரணி செலவு அப்படின்னா காரணி செலவில் இப்போ என்என்பியை காரணி செலவுனா ஃபேக்டர் காஸ்ட்டில் கேட்குறாங்க அப்படின்னா அதே தாங்க, ஜஸ்ட் சிம்பிளான மேக்ஸ் தான். இந்த ஈக்குவல் டுக்கு அப்புறம் இந்த பக்கம் கொண்டு போனோம்னா அது மைனஸில் மாறும் இல்லையா, அதை தான் இங்கே போட்டிருக்கேன். சரியா, சந்தை விலையில் என்என்பி மைனஸ் மறைமுக வரி மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் பிளஸ் சப்சிடி. இங்கே ப்ளஸ்ன்றது என்ன ஆகும், அங்கே போச்சுன்னா மைனஸ் ஆகும், அதனால தான் இங்கே மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ப்ளஸ் சப்சிடின்னு போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஃபார்முலா மேபி இது ஃபார்முலாவே கிடையாது, ஜஸ்ட் இது ஒரு ஈக்குவேஷன் மீது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது ஒரு கான்செப்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதான் மார்க்கெட் ப்ரைஸா, இதுதான் ஃபேக்டர் காஸ்ட்டா, ஓகே ஃபேக்டர் காஸ்ட் வந்து இதை மைனஸ் பண்ணாங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் சப்சிடியை இன்டைரக்ட் டேக்ஸை ப்ளஸ் டேக்ஸை ப்ளஸ் பண்ணி சேர்ந்து வர்றது தான் மார்க்கெட் ப்ரைஸ். ஆனால் அதை சப்சிடியை மைனஸ் பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள். சரியா, ஸோ இதுதான் கான்செப்ட். காரணி செலவு என்பது வேறு, சந்தை விலை என்பது வேறு. ஸோ நேஷ்னல் இன்கம்ல மேக்ஸிமம் எல்லா கான்செப்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா, ஸோ நேஷ்னல் இன்கம் அப்படின்னா என்னென்ன தெரியணும், ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, என்டிபினா என்ன, என்என்பினா என்ன. என்என்பினா எதை மைனஸ் பண்ணி வருது, கிராஸ்லேருந்து டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணால் என்னது நெட். ஜி மைனஸ் டெப்ரிசியேஷன் இஸ் ஈக்குவல் டு நெட். அதுமாதிரி ஷார்ட் ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, மொத்தம் கிராஸ் என்பது மொத்தம், ஓகேவா தமிழில், மைனஸ் டெப்ரிசியேஷன் தேய்மானத்தை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்குது, நிகர கிடைக்குது, நெட் கிடைக்குது. அதான் கான்செப்ட். இப்போ அடுத்த கான்செப்ட் ஃபேக்டர் காஸ்ட். இப்போ வந்து என்என்பி கண்டுபிடிச்சிட்டாங்க. லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன், என்என்பி தான் என்னது ரியல் நேஷனல் இன்கம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ரெண்டு இதில் கண்டுபிடிப்பாங்க, என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸு, என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். சரியா, என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸும் கண்டுபிடிப்பாங்க. அதாவது பாருங்க, என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் இது என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ், ரெண்டுத்தையும் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா, இப்போ தலா வருமானம், இப்போ என்என்பி அட்டு ஃபேக்டர் காஸ்ட் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதான் மொத்த தேசிய வருமானம். லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், ரியல் என்என்பி தான் என்னது தேசிய வருமானம், உண்மையான தேசிய வருமானம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ தலா வருமானம் கண்டுபிடிக்கிறேன், தலைக்கு எவ்வளோ வருமானம் கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவேன், இந்த என்என்பியை ஃபேக்டர் காஸ்ட்டில் கேல்குலேட் பண்ணிப்பேன். ஃபேக்டர் காஸ்ட்டில் தான் எடுத்துப்பாங்க. சரியா, என்என்பி அட்டு ஃபேக்டர் காஸ்ட் டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை, பாப்புலேஷனை கண்டுபிடிச்சுன்னா தலா வருமானம் கிடைச்சிருமா, அதுதான் இந்த தலா வருமானம். பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா பாருங்க, நேஷனல் இன்கம் அட் எஃப்சி. இந்த நேஷனல் இன்கம் தான் என்னது என்என்பி. நான் சொன்னல ரியல் நேஷனல் இன்கம் எது, என்என்பி. என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் டிவைடட் பை பாப்புலேஷன் தான் தலா வருமானம், பெர் கேபிட்டா இன்கம். புரியுதா? ஸோ தலா வருமானம் என்பது இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது தனிநபர் வருமானம். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க, தனிநபர் வருமானம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. தனிநபர் வருமானம் வேறு, தலா வருமானம் என்பது வேறு. அப்போ தனிநபர் வருமானம்னா என்ன, உங்களுக்கு ஒரு வருமானம் வருது, அது என்னது பாருங்க, ஒரு நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு தனி நபருக்கும் பல வழிகளில் இருந்து கிடைக்கப்பெறும் மொத்த வருமானம் ஆகும். ஓகே, அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் தி பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். நீங்கள் நேர்முக வரி, மறைமுக வரி, நேர்முக வரினா வரியில் நடத்துகிறேன். சரியா, இப்போது நீங்கள் ஒரு நேர்முக வரி கட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு இன்கம் தான் என்ன இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது பர்சனல் இன்கம். அடுத்த பாயிண்ட் படிங்களேன், பர்சனல் இன்கம் நெவர் ஈக்குவல் டு தி நேஷ்னல் இன்கம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் அதில் என்ன இன்க்ளூட் ஆகுது, டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டு. ஆனால் நேஷ்னல் இன்கமில் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த
பர்சனல் இன்கம்ல உங்களுக்கு என்ன ஆட் ஆகி வருது, சப்சிடி ஆட் ஆகி வருது. ஆனால் இதில் ஆட் ஆகிறது என்என்பியில் சப்சிடிலாம் ஆட் ஆகிறது கிடையாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தனிநபர் வருமானம் தேசிய வருமானத்துக்கு சமமானது அல்ல. இந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே கேட்கலாம். தனிநபர் வருமானமும் தேசிய வருமானமும் சமமா என்றால் சமம் கிடையாது. ஏனென்றால் தேசிய வருமானத்தில் மானியத்தை என்ன பண்ணுறாங்க, கழிக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, மானியத்தை என்ன பண்ணுறாங்க, மைனஸ் பண்ணுறாங்க. மானியத்தை என்ன பண்ணுறாங்க, ஓகே, மைனஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதனால தனிநபர் வருமானமும் தேசிய வருமானமும் சமம் கிடையாது. பர்சனல் இன்கம் பிஃபோர் தி பேமெண்ட் ஆஃப் தி டைரக்ட் டேக்ஸ், அதாவது நேர்முக வரியை கழிப்பதற்கு முன்பு இருக்கக்கூடிய வருமானம் தான் என்னது, தனிநபர் வருமானம். தலா வருமானம் என்பது வேறு, தேசிய வருமானம் என்பது வேறு, தனிநபர் வருமானம் என்பது வேறு. குழப்பல, நான் கிளியராக தான் சொல்லிட்டு போகிறேன். ஓகே, அடுத்தது செலவிடக்கூடிய வருமானம். சிம்பிள், ஒன்றுமே இல்லை. பர்சனல் இன்கம் என்னது, தலா வருமானம் என்பது, தனிநபர் வருமானம் என்பது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது செலவிடக்கூடிய வருமானம் என்றால் ஆஃப்டர் தி பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ், அதாவது இன்கம் டேக்ஸ். ஓகேவா, அதாவது தனிநபர் வருமானத்திலிருந்து நேர்முக விலை கழித்தால் கிடைப்பது தான் செலவிடக்கூடிய வருமானம். ஓகேவா, உங்கள் கையில் இருக்கிற ஒரு காசு இருக்குது, அது ஃபுல்லாக நீங்கள் செலவிடல அப்படின்னா அது என்ன இன்கம், டிஸ்போசபிள் இன்கம். ஏன் அப்படின்னா அது வந்து டைரக்ட் டேக்ஸை நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடியது தான் என்னது, டிஸ்போசபிள் இன்கம். ஸோ நம்ம 3 விஷயம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், பெர் கேபிட்டா இன்கம், பர்சனல் இன்கம், டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்ட்டு பார்த்தோம். ஓகேவா, ஸோ இது 3மே வெவ்வேறான விஷயம். ஓகேவா, இதுதான் வந்து தலா வருமானம். நேஷ்னல் என்என்பி, நேஷ்னல் இன்கம் என்பதை பார்த்தோம். ஓகேவா, இதுதான், இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த பர்சனல் இன்கமும் நேஷ்னல் இன்கமும் சமம் கிடையாது. ஏனென்றால் நேஷ்னல் இன்கம்ல நம்ம இதெல்லாம் கழிச்சிடுறோம், சப்சிடியெல்லாம் கழிச்சிடுறோம். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது என்பதை தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, கரெக்டாக கண்டிப்பாக படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுதான் டிஸ்போசபிள் இன்கமா, இதுதான் பெர் கேபிட்டா இன்கமா தெரிஞ்சுக்கணும். சரியா, ஓகே. நெக்ஸ்ட், இப்போ நேஷ்னல் இன்கம்லாம் கேல்குலேட் பண்ணுறதுல என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. சரியா, இது ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நான் எடுத்திருக்கேன். என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நேஷ்னல் இன்கம் கேல்குலேட் பண்ணுறது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். அந்த டிஃபிகல்ட்டிலாம் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். இப்போ சொன்னால அந்த சப்சிடி என்பது தான் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டு சொல்லுவாங்க, மாற்று செலுத்தல்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. டிஃபிகல்ட்டி இன் அசஸிங் டெப்ரிஷியேஷன். நான் என்ன சொன்னேன், டெப்ரிஷியேஷன்னா வருஷம் மாதம் நடக்கக்கூடிய தேய்மானங்கள் சொன்னேன்னா அந்த தேய்மானத்தில் கணக்கிடுறதுல கரெக்டாக பண்ண முடியல. ஸோ இது ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட்டிஸ். அடுத்தது அன்பெய்டு சர்வீஸ். இப்போது ஒரு எல்லாமே ஜிடிபியில் கேல்குலேட் பண்ணி எல்லா பொருளோட விலையை எல்லாம் சேர்த்து கேல்குலேட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இல்லத்தரசிகள் செய்யக்கூடிய வேலைகள்லாம் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் கேல்குலேட் பண்ணுறது கிடையாது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பணம் செலுத்தப்படாத சேவைகள், அன்பெய்டு சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜிடிபியில் கேல்குலேட் பண்ண முடியறது கிடையாது. நேஷனல் இன்கம்ல அது ஆட் ஆகிறது கிடையாது. கரெக்டுங்களா? அடுத்தது இன்கம் ஃப்ரம் தி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா, இன்கம் ஃப்ரம் தி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்னால் இந்த டொபேக்கோ, இந்த கஞ்சா இதெல்லாம் கடத்துறாங்க இல்லையா, அதில் அதாவது அது வந்து சட்டவிரோதமாக நடக்குது, சட்டப்படி எதுவுமே நடக்கக்கூடாது அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுனால அதில் வர இன்கம் வந்து இதில் ஆட் ஆகிறது கிடையாது. ஸோ இன்கம் ஃப்ரம் தி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதே தேசிய வருமானத்தில் ஆட் பண்ணுறது இல்லை. ஓகே, ப்ரொடக்ஷன் ஃபார் தி செல்ஃப் கன்சப்ஷன் அண்ட் தி சேஞ்சிங் ப்ரைஸ். சொந்த நுகர்வுக்காக உற்பத்தி மற்றும் விலை மாற்றம். நான் வேல்யூ ஆடட் ப்ரைஸை நடத்தியிருப்பேன். அதில் ஃபார்மர் வந்து தன்னுடைய சொந்த நுகர்வுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுப்பாரு அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். 50 rupees வர்த்து உள்ள ஒரு வேல்யூ வந்து எடுத்து வச்சுப்பாரு சொல்லியிருப்பேன். அதுதான் சொந்த நுகர்வு. ஓகேவா, இதை வந்து கரெக்டாக எல்லாராலையும், அதாவது எல்லா கவர்மெண்ட்டாலையும் கேல்குலேட் பண்ண முடியல. எதை பார்த்தீங்கன்னா இந்த சொந்த நுகர்வு, செல்ஃப் கன்சப்ஷன். அதுதான் நான் இந்த கான்செப்ட் சொல்லியிருப்பேன். தெரியாதவங்க இந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ் போன வீடியோவில் நடத்திருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. சரியா, அப்புறம் வருஷம் வருஷம் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதையும் நம்மளை வந்து பர்ஃபெக்டாக வந்து நேஷனல் இன்கமில் ஆட் பண்ண முடியலை. சரியா, அடுத்தது கேபிட்டல் கெயின்ஸ். கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு லேண்டை 1 லட்சத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா 1 lakhக்கு நீங்கள் வாங்குறீங்க. கேபிட்டல் கெயின்ஸ் நான் சொல்கிறேன். ஓகேவா, இப்போது ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த 1 lakhக்கு நீங்கள் விற்க மாட்டீங்க. என்ன விற்பீங்கன்னா கண்டிப்பாக 3 lakh 4 lakh விற்பீங்க. ஓகேவா, இப்போது 1 lakhலேருந்து 4 lakh போயிருக்கு பார்த்தீங்களா. இந்த கெயினை வந்து ஆட் பண்ணுறோமா நேஷனல் இன்கம்லனா, ஆட் பண்ணுறது கிடையாது. நம்ம கம்மி விலைக்கு வெளியே காட்டி அதிகமான விலைக்கு நம்ம வாங்கிக்கிட்டு கம்மி விலைக்கு நம்ம வெளியே காட்டுறோம். ஸோ அந்த வந்து கரெக்டான ரேட்டுக்கு நம்ம கெயினை வந்து காட்டுறது கிடையாது. அந்த கெயின் வந்து கரெக்டாக நமக்கு ஆட் ஆகிறது கிடையாது. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா புள்ளி விவர சிக்கல்கள், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம். அது என்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்? இப்போ நான் சொன்ன பார்த்தியா டபுள் கவுண்டிங்னு ஒன்று சொல்லியிருப்பேன். டபுள் கவுண்டிங் என்னது? டபுள் கவுண்டிங்
அதாவது ஃபஸ்ட்டு ப்ரைமரி செக்டாரில் இருக்கும்போது அதை ஆட் பண்ணியிருப்போம், செகண்டரி செக்டாருக்கு வரும்போது ஆட் பண்ணியிருப்போம். அதாவது ப்ரைமரினா அக்ரிகல்ச்சரில் அந்த வேலையை ஆட் பண்ணிட்டு இருப்போம், தயாரிப்பு துறைக்கு வரும்போது அதை ஆட் பண்ணிட்டு இருப்போம், டபுள் கவுண்ட் ஆகிருக்கும். அதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம். நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய வருமானத்தில் கணக்கிடப்படுவதில் உள்ள சிக்கல்கள். சரியா? ஓகே, பாருங்க, டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா அப்படி என்னன்னு படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து என்னது, கவர்மெண்ட் வந்து பீப்புளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள், பென்ஷனு, அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸு, சப்சிடி, இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் படித்து காட்டலாம் அப்புறமா. ஓகேவா? நீங்கள் டைம் இல்லை, நம்ம முக்கியமான கான்செப்ட்லாம் நான் நடத்துகிறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட போகுது. ஓகேவா? அதுக்கு இதெல்லாம் நான் சொன்னேன், டெப்ரிசியேஷன் அலவன்ஸு, அன்பெய்டு சர்வீஸ், இதெல்லாம் என்னென்னு படிச்சுக்கோங்க அப்படியே. ஓகே, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள், ஸ்மக்லிங்கு, கேம்பிளிங்கு, இந்த பேரில் இதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இல்லீகலாக பண்ணுறதுனால நமக்கு நேஷனல் இன்கம்ல ஆட் ஆகிறது கிடையாது. ஓகே, அதை கேபிட்டல் கெயின் சொன்னேன் பார்த்தீங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் ஆகிடுது. ஒரு படித்து பாருங்கள், புரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதுதான் டெஃபினேஷனாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. அது அப்படியே ஒரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், டைம் தான் வேஸ்ட் ஆகும், நீங்கள் அப்படியே பார்த்துக்கோ. ஓகே, அடுத்தது முக்கியமான கான்செப்ட், ரியல் ஜிடிபி வின்ஸ் நாமினல் ஜிடிபி. அது என்ன ரியல் ஜிடிபி, நாமினல் ஜிடிபி? இப்போதைக்கு நம்ம ஜிடிபினா என்னன்னு தெரிஞ்சிச்சு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு வருடத்தை எடுத்துக்கிறேன். இப்போ 2025 2026, ஓகேவா? இப்போ 1 கேஜி ஒரு 10 கேஜி வீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, வீட். ஓகேவா? 1 கேஜி வீட்டு வந்து 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் ரியல் ஜிடிபினா என்ன, நாமினல் ஜிடிபினா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், கவனிச்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரிலாம் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இது ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண நினைப்பாங்க, சோம்பேறித்தனப்படுவாங்க எல்லாரும், பட் இது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க, கான்செப்டாக அவங்களுக்கு புரிஞ்சிடும் இது. ஓகேவா? இப்போ எவ்வளோ வருது, மொத்தம் 100 rupees வருது. இப்போது அடுத்த வருஷம் எடுத்துக்கோங்களேன், இப்போது ஒரு வருஷமும் வந்து அதே கேஜி தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறது கிடையாது. கண்டிப்பாக என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போது 11 கேஜி, ஏன்னா வருஷம் வந்து அதே தான் உற்பத்தி பண்ண போகிறது கிடையாது. உற்பத்தி என்பது வருஷம் அதிகரிச்சுட்டே இருக்கும். சரியா? நான் அசியூம் பண்ணிக்கிறேன் 11 கேஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ அதே போல தான் ப்ரைஸும் சரி, ப்ரைஸை வந்து வருஷம் என்ன அதே விலைக்கு விற்க போகிறது கிடையாது. வருஷம் ப்ரைஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 rupeesன்னு வச்சுக்கிறேன். அப்போ எவ்வளோ இது, 121 ரூபா. அப்போ பாருங்கள், இந்த வருஷம் எவ்வளோ இருக்குது, போன வருஷம் 2025 100 ரூபா இருக்குது, 2026 121 ரூபா இருக்குது. அப்போ க்ரோத் எவ்வளோ, 21%. யா, இது என்னது, இது வந்து குவான்டிட்டி. ஓகேவா? இது என்னது, பிரைஸ். கரெக்டா? மொத்தம் குவான்டிட்டி, இது வந்து மொத்த விலை. ஓகேவா? சரி, ப்ரைஸு, இது குவான்டிட்டி, இது ப்ரைஸு, இது குவான்டிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எவ்வளோ க்ரோத் இருக்குது, இது 21% க்ரோத் இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரியல் ஜிடிபி என்றால் குவான்டிட்டியுடைய க்ரோத் மட்டும் அளவீடு செய்வது. நாமினல் ஜிடிபி என்றால் குவான்டிட்டியும் ப்ளஸ் ப்ரைஸையும் சேர்த்து அளவீடு செய்வது தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நாமினல் க்ரோத். ஓகே, நாமினல் என்பது வேறு, ரியல் ஜிடிபி என்பது வேறு. ரியல் ஜிடிபினா குவான்டிட்டியை மட்டும் கால்குலேட் பண்ணுறது, நாமினல் ஜிடிபினா குவான்டிட்டியும் ப்ரைஸும் சேர்த்து கால்குலேட் பண்ணுறது. சரியா? அப்போது இந்த 21% க்ரோத்துன்றது பார்த்தீங்களா, இது என்னது, ரியல் ஜிடிபியா நாமினல் ஜிடிபியா அப்படின்னா, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, நான் எதை கால்குலேட் பண்ணியிருக்கேன், குவான்டிட்டியும் ப்ரைஸையும் சேர்த்து தான் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்போ இது என்ன க்ரோத்து, இது வந்து நாமினல் ஜிடிபி, பண மதிப்பு. நாமினல்னா பேரளவுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பண மதிப்பு ஜிடிபி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது நாமினல் ஜிடிபி அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியும் ப்ரைஸையும் கால்குலேட் பண்ணுறது. அப்போது நான் குவான்டிட்டி க்ரோத்தை மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ குவான்டிட்டி என்பது என்னது, இதுதான் குவான்டிட்டி. அப்போ 10 கேஜி வந்து 2025 இருக்குது, 2025 2026 11 கேஜி இருக்குது. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோத்து, 10% க்ரோத். கரெக்டா? இதுதான் வந்து என்னது, நான் வெறும் குவான்டிட்டியை மட்டும் தான் சொல்லுகிறேன். அப்போ வந்து இது என்ன க்ரோத்து, ரியல்
ஜிடிபி, உண்மையான ஜிடிபி. உண்மையான வளர்ச்சி என்பது எதை குறித்து நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்னா குவான்டிட்டியை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும். சரியா? ஸோ ரொம்ப முக்கியம். நாமினல் வேற, ரியல் ஜிடிபி வேற. இப்போ ஒரு கேள்வி. ஓகே, இப்போ நம்ம ஜிடிபியோட டெஃபினேஷன் நம்ம இங்கே படிச்சிருப்பீங்க கரெக்டா? ஜிடிபி டெஃபினேஷன் என்ன? டோட்டல் ஜிடிபி டெஃபினேஷன் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, போன வீடியோவில் இருக்கும். டோட்டல் ஃபைனல் வேல்யூ, ஓகேவா? டோட்டல் ஃபைனல் வேல்யூ ஆஃப் goods and services. மொத்த, ஓகேவா, கடைசி மதிப்பு. எதோடைய மதிப்பு? பொருளுடைய, சேவையுடைய மதிப்பை தான் குறிக்கிறாங்க, ப்ராடக்டை சொல்லல. ப்ராடக்ட்னா என்னது? குவான்டிட்டி. ப்ராடக்ட் என்னது? குவான்டிட்டி. இங்க என்ன சொல்றாங்க? டோட்டல் ஃபைனல், டிடிபி டெஃபினேஷன் போறேன் பாருங்க. இதெல்லாம் நடத்திட்டேன் போன வீடியோவில் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் விட்டுருங்க, ஒரு நாட்டின் உள்நாட்டு எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த இறுதி மதிப்பு. they not say the product or quantity. ப்ராடக்டும் ஒன்று தான், குவான்டிட்டியும் ஒன்று தான். ஓகேவா? இது ரெண்டு மென்ஷன் பண்ணல. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா மதிப்பை தான் சொல்றாங்க. அப்போ என்ன நம்மளுக்கு இது இப்போ எதுக்கு சார் சொல்றீங்க அதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்லைடுக்கு வந்துடுறேன். இப்போ இது நான் என்ன சொன்னேன்? குவான்டிட்டி அது ப்ராடக்ட்ல தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ டெஃபினேஷன் நம்ம மாற்றணும் தானே? ரியல் ஜிடிபினா டோட்டல் ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் இவ்வளோ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, இந்த வருஷம் இவ்வளோ ப்ராடக்ட், இத்தனை ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்றது கிடையாது. எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண சொல்றாங்க? ஜிடிபி வந்து ரேட்ல தான் மென்ஷன் பண்றாங்க. கரெக்டா? இது வந்து இவ்வளோ பில்லியன் ஜிடிபி, இவ்வளோ மில்லியன் ஜிடிபி அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர, இத்தனை க்ரோ ஜிடிபி, இத்தனை க்ரோ வருது, இத்தனை 100 க்ரோ வந்து ஜிடிபின்னு தான் சொல்றாங்க தவிர, இவ்வளோ பொருள் உற்பத்தி செஞ்சிருக்காங்க இந்த வருஷம், இத்தனை பொருள் உற்பத்தி செஞ்சிருக்காங்க ஜிடிபியில சொல்றது கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் ரியல் ஜிடிபியில தான் கண்டுபிடிக்கணும். ஆனா நான் என்னெல்லாம் எதுல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுல கண்டுபிடிக்கணும்? வேல்யூல கண்டுபிடிக்கணும். அப்போ வேல்யூல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னது 10 கேஜி தான் எனக்கு தெரியும். 10% எனக்கு தெரிஞ்சிச்சு ரியல் ஜிடிபி growth. ஆனால் அதை எதில் கண்டுபிடிக்கணும்னா வேல்யூவில் கண்டுபிடிக்கணும். அதாவது ப்ரைஸை இன்க்ளூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ நான் எதை வந்து நிலையாக வச்சுக்கிட்டேன்னா எனக்கு வந்து ரியல் ஜிடிபி கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்களேன், இன்னொரு ஸ்லைடு இருந்தால் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, நான் இதிலே ரப் பண்ணிக்கிறேன் நல்லா புரியறதுக்காக. சரியா? இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ நான் ரியல் ஜிடிபி வந்து வேல்யூலே கால்குலேட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன சொன்னேன்? 10 ரூபாய் இருக்கு 2025, ஓகேவா? 10 ரூபான்னு விற்கிறாங்க, ஓகேவா? அதே போல் 2026 11 ரூபாய் 11 கேஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, 11 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரியா? இதுதான் வந்து என்ன சொன்னேன்? குவான்டிட்டியும் ப்ராடக்டையும் மெஷர் பண்ணாங்கன்னா என்ன growth கிடைக்குது? நாமினல் growth கிடைக்குது. இப்போ நான் ரியல் growth கண்டுபிடிக்கிறேன், ஓகேவா? ரியல் growth கண்டுபிடிக்க போகிறேன், ஆனால் வேல்யூவில் தான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நான் வேல்யூலனா ப்ரைஸை இன்க்ளூட் பண்ணணும். அப்போது 10 ரூபாய் இதை நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டா, நான் இதை நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், 10 ரூபாய் நான் இதே வச்சுக்கிறேன். ஆனால் இங்கே 11 ரூபாய் 11 கேஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ப்ரைஸை நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். அப்போ எவ்வளோ கிடைக்குது பாருங்கள்? 100 ரூபாய், 110 ரூபாய். அப்போ எவ்வளோ growth தெரியுது எனக்கு? 10% growth தெரியுது. இப்போ புரியுதுங்களா? நான் வந்து ப்ரைஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டா எனக்கு வேல்யூவில் கிடைக்கும். அந்த வேல்யூவில் கிடைக்கிறது எதில் கிடைக்குது? எனக்கு ரியல் ஜிடிபியோட, அதாவது குவான்டிட்டியோட growth மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு. பாருங்க, நான் 10% கண்டுபிடிச்சேன்னா 10, 11 அதே போல் தான் வேல்யூவில் தான் கண்டுபிடிக்கணும் ஜிடிபி. அதனால நான் வேல்யூவில் ப்ரைஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டேன்னா என்னோட ரியல் ஜிடிபியோட growth கிடைச்சிரும். ரியல் ஜிடிபி growth, இதுதான் ரியல் ஜிடிபி. ஓகேவா? இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம குவான்டிட்டியோட growth தான் நமக்கு தேவை. ஆப்வியஸாக அதானே தேவை. ஆனால் நம்ம வந்து ப்ராடக்டோட குவான்டிட்டி மட்டும் நம்ம மெஷர் பண்ணுறது கிடையாது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூவில் ப்ரைஸ், அதோட விலையை நம்ம கூட்டணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கிடைக்கக்கூடியது மதிப்பு கிடைக்கும். அப்போ அந்த மதிப்பை நான் நிலையாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம குவான்டிட்டியோட வளர்ச்சியை மட்டும் கண்டுபிடிச்சிருவேன்னா அதுதான் ரியல் ஜிடிபி. இதை தான் நான் சொல்ல வரேன். சரியா? நாமினல் வேறு, ரியல் வேறு. அப்போ இந்த ப்ரைஸை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும் இல்லையா? எந்த வருஷத்தோட ப்ரைஸை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2011 பேஸ் இயர். இதை கேள்விப்பட்டிருப்பீங்க.
அடிப்படை ஆண்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஆண்டுடைய விலையை தான் நம்ம வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிறோம். நான் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இந்த ரேட்டு எந்த ஆண்டோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2011. அப்போ விச் இயர் ஆஸ் தி பேஸ் இயர்னு கேட்பாங்க. அது எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 2011 இஸ் தி பேஸ் இயர். சரியா? ஓகே, இப்போ டெஃபினேஷன் பாருங்கள். ரியல் ஜிடிபினா என்ன? மெஷர் த growth in quantity only. உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன? அளவு மட்டுமே வளர்ச்சியை அளவிடுகிறது. சரியா? பண மதிப்பு ஜிடிபினா என்ன? நாமினல் ஜிடிபினா என்ன? அளவையும் சேர்த்துக்கும், ஓகேவா, விலையையும் சேர்த்துக்கும். அதுதான் வந்து பண மதிப்பு ஜிடிபி. ஓகேவா? நம்ம நாமினல் உண்மையான ஜிடிபியில் நம்ம குவான்டிட்டி தான் மெஷர் பண்ணுறோம், ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூவில் போடுறோம். அப்போ அந்த ப்ரைஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அந்த கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிற ப்ரைஸ் எந்த ஆண்டுன்னு சொன்னேன்? 2011. இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகே, ரியல் ஜிடிபி வேறு, நாமினல் ஜிடிபி வேறு. ஓகே, அப்போ நம்ம growth எதில் மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் ஜிடிபியில் மட்டும்தான் மெஷர் பண்ணுறோம். கேட்பாங்க, எக்கனாமிக் growth ஆர் மெஷர்டு இன் தி ஆல்வேஸ் வாட்? ரியல் ஜிடிபியில் மட்டுமே. ஓகே ஓகே, இப்போ நம்ம ஜிடிபியை பொறுத்து தான் எக்கனாமியோட ஸ்டேட்டஸ் நம்ம வெளியிடுறாங்க. யூஎஸ்ஏ ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, சைனா 2வதுல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா நாமினல் ஜிடிபியில் தான் சொல்கிறாங்க, நாட் இன் தி ரியல் ஜிடிபி. இந்த லிஸ்ட்டு தாங்க, இந்த ஸ்லைடை பாருங்கள். லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த வேர்ல்டு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா நாமினல் ஜிடிபி தான் வச்சு சொல்கிறோம். ஓகேவா? எதை வச்சு சொல்கிறது இல்லை, ரியல் ஜிடிபி வச்சு சொல்கிறது. ரியல் ஜிடிபினா கம்மியாகுது, பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல, இப்போ 21% என்பது நாமினல். இந்த 10% காட்டின பார்த்தீங்களா, இதுதான் ரியல் ஜிடிபி. இந்த 10% வச்சு சொல்கிறது கிடையாது, 21% வச்சு தான் சொல்கிறாங்க. அதுதான் நாமினல் ஜிடிபி. சரியா? யூஎஸ்ஏ ஃபஸ்ட்டு இருக்காங்க, சைனா செகண்டு, ஜெர்மனி தேர்டு, ஜப்பான் 4, இந்தியா 5th. சரியா? இது மாறி இப்போ ரீசெண்டாக இந்தியா முன்னாடி போனாங்க, அகைன் பின்னாடி வந்துட்டாங்க. சரியா? இது அப்டேட்டடு. லாஸ்ட்டாக 2025 எடுத்தது, இப்போ 2026 மாறலாம். அது பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. சரியா? இப்போது 10 கேஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? 10 ரூபா, 100 ருபீஸ். அதே இது வந்து ஒரு வருஷம், இப்போ 2011 வச்சுக்கோங்களேன். 2012 10 கேஜி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆனால் இது 20 ரூபா ஆகுது. ஓகேவா? எவ்வளோ growth? 10 × 20 200. எவ்வளோ growth? 100% growth. இது growth-ஆ? இது ஃபஸ்ட்டு growth-ஆ நான் கேட்குறேன். எப்படி சொல்கிறேன்? ஏன்னா வந்து குவான்டிட்டி growth-ஏ கிடையாது. வெறும் நாமினல் growth-ஐ வச்சு நம்ம 200%, 100% வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. நாமினல்னால் என்ன சொன்னேன்? ப்ரைஸையும் குவான்டிட்டியும் நம்ம கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ இதை வச்சு என்னால் நாமினல் growth வந்து 100% சொல்கிறது வந்து வளர்ச்சி என்பது கிடையாது. என்னோட குவான்டிட்டியோட வளர்ச்சியை தான் நான் என்னன்னு சொல்லுவேன்? வளர்ச்சின்னு சொல்லுவேன். இந்த குவான்டிட்டியை மெஷர் பண்ணாத மட்டும்தான் எனக்கு. இப்போ குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன்னா அதே 100% தானே வரும். அப்போ வளர்ச்சியே கிடையாது இல்லையா? ரியல் ஜிடிபி வளர்ச்சியே கிடையாது. அப்போ ரியல் ஜிடிபி கண்டுபிடிக்கணும்னா நம்ம குவான்டிட்டி growth-ஐ நம்ம என்னது? குவான்டிட்டியை மட்டும் மெஷர் பண்ணணும். குவான்டிட்டி அதிகமானால் தான் நம்ம ரியல் ஜிடிபி அதிகமாகும். புரியுதுங்களா? ஆனால் நம்ம வெளியிடுறது எப்போதுமே நாமினல் ஜிடிபி தான் எல்லா கண்ட்ரிஸும் வெளியிடுறாங்க. சரியா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கான்செப்ட் போயிடலாம். ஓகே, அடுத்தது முக்கியமான கான்செப்ட் வந்து நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகே, இது வரைக்கும் போதும். இதை நம்ம தேர்டு பார்ட்டாக நம்ம பார்த்துடலாம். சரியா? நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் தேர்டு பார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ தேங்க்யூ. இந்த சின்ன கான்செப்ட் தான் நம்ம பார்த்துருப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் இதை பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.